பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க என்ன காரியம் எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க பொறுமையா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப அவசரப்படுறீங்க தானே, எனக்கு அது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும், எப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ என் கடன் பிரச்சனை மாறும், எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், எப்போ என் வாழ்க்கை மாறும், எப்போனா கண்டிப்பா இப்பவே நடக்க போகுது. ஆனா நீ என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கும். பொறுமையா இருக்க முடியுமா? கர்த்தருக்காக தாவீது பொறுமையோடு இருந்தாராமா. ஏற்ற நேரத்துல தாவீது ஆண்டவர் ராஜாவை மாத்தினாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஏற்ற நேரத்துல எல்லா காரியம் செய்யறதுக்கு ஆண்டவர் தயாரா இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்குங்க. ஆபிரகாமுக்கு ஒரு காலத்தை வச்சாரு, ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒரு காலத்தை வச்சிருக்காரு. அந்த காலம் வரைக்கும் நீங்க கர்த்தருடைய கருத்துல இருக்கணுங்க. ஏன்னா அவர் தாமே ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கிறதுன்னு வேதம் சொல்லுது. நீங்க அடக்கமா ஆண்டோட சமூகத்துல ஜபத்தில வேத வாசிப்புல உண்மையா இருங்க. நீங்க எதிர்பார்க்கறத நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் செய்யாம போக மாட்டாருங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.